தங்கமே, அப்பாவை பார்த்தா சில பேர்த்துக்கு பிடிக்காது. ஏன்னா, அப்பா அழுக்கு வேட்டி கட்டி இருக்கிறானுங்கிறதுக்காக அப்பனை கண்டா பிடிக்காது. அப்பன் செருப்பு தைச்சு பணம் கொடுத்தா அது வேணும். வரப்ப வெட்ட போய் காசு கொடுக்குன்னா அதுக்கு பணம் வேணும், அதுக்கு அப்பம் வேணும். இவன் பொண்டாட்டி கட்டிக்கிறதுன்னா அதுக்கு பணத்துக்கு அப்பம் வேணும். இவனுக்கு இனிஷியல் போட்டுக்கிறதுனா அப்போ வேணும். சரியா? அதே மாதிரி மற்றவங்கிட்ட சொல்கிறதுக்கு இது யாருடைய மகன்னு சொல்கிறதுக்கு அப்போ வேணும். இன்னார் மகன்னு சொல்ல இதுக்கெல்லாம் வேணும் அப்பன். அப்பன் எப்படியோ கடந்துட்டு போகிறான். நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு பொண்டாட்டி வந்துட்டா, புள்ள வந்துட்டா, நம்ம அதை வச்சு வாழ்ந்துருவோம் அப்படிங்கிறத வச்சு அந்த அப்பனை தூக்கி எறிஞ்சிட்றாங்க. ஆனால் பெத்தவளை தூக்கி தலையில் வச்சுக்கிறாங்க. 365 நாள் வகுத்தில் வச்சுட்டா அது அம்மாவில் வந்துட முடியாது. தாய்ங்கிறவ அரவணிக்கணும், ஒரு பால் கொடுத்து அதை காப்பாற்றணும், சோறு ஊட்டி வளர்க்கணும், பாசத்தை கொடுத்து மேலுக்கு கொண்டுட்டு வரணும், தலை சீவி பள்ளிக்காடம் போக வைக்கணும். அதுதான் தாய் உள்ளம். இது ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு, ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் வைக்கிறதெல்லாம் அதுக்கு பேர் தாயா? இல்லை சாமி, அதெல்லாம் வேறுபாடு. அத்தனையும் மகன் அழகாக இருக்கிறானா, மகன் அழகாக இருக்கிறான், மகன் அழகு இல்லை. அதனால் மகளை கண்டா பிடிக்காது, மகனை கண்டா தான் பிடிக்கும். ஆனால் அப்பனுக்கு அப்படி இல்லை. ரெண்டும் 2 கண்ணு, ஒன்று புள்ள கண்ணு, இன்னொன்று மகன் கண்ணு. அப்படி தான் அப்பாவுடைய எண்ணங்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே கல் மரடாக இருந்தாலும் வெளியில் என்றைக்குமே பாசம்தான்.